நம்ம இன்னைக்கு ரெண்டு விதமான சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் சேர்க்காத மதுரை தண்ணி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்திற்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருச்சுன்னா அதுக்கப்புறம் சட்னி ஒயிட் கலரில் இருக்காது. அதனால் வெங்காயம் இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினா மட்டும் போதும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இந்த எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து இது கூட 2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 2 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சட்னியோட கன்சிஸ்டன்சி எந்த அளவு இருக்கணுமோ அதை பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கூட நீங்கள் கரைச்சிக்கலாம். அடுத்து இதில் தாளிதம் சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் இதெல்லாம் தாளித்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான மதுரை ஸ்டைல் தண்ணி சட்னி சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். தக்காளி சேர்க்காத ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஏற்கனவே தண்ணி சட்னி செஞ்ச எண்ணெயே மீதம் இருந்தது. அதுலேயே தான் நான் இந்த சட்னியும் செய்ய போகிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. 6-7 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். 4-5 பூண்டு பற்கள், ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது காஷ்மீரி மிளகாய். இது நல்ல கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உளுந்துக்கு பதிலாக கடலைப்பருப்பு கூட யூஸ் பண்ணலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவு வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சிக்கு மாற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச விழுதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சட்னி உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணுமோ அதை பார்த்துட்டு குறைவாகவோ அதிகமாகவோ நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உப்பு தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுலேயும் தாளிதம் சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தோசை கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இட்லி கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். இந்த 2 சட்னியுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் தேங்காவோ தக்காளியோ இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த சட்னி செய்யுங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.